கேஷ் வெல்கம் டு ஒன் விஷயம். இன்றைக்கி வீட்டில் அதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, ரெண்டு வேலை ஒரே கஸ்டமருக்கு தான் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 வரலாயத்தில் பண்ணியிருக்கோம், இது வந்து 3 வரலாயத்தில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, பக்கா சிக்மெண்ட் அடிச்சு போட்டிருக்கோம். ஆக்சுவலாக ஹைட் பார்த்தீங்கன்னா நியரில் ஒரு 3.5 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஃபிங்கர் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபிங்கர் வரும் கரெக்டாக. ஓகேங்களா, 3 ஃபிங்கர் ஃப்ரீயாக இருக்கும். ஆக்சுவலாக அவர் கேட்டது 200 அடி கேட்டிருந்தார். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பக்கா சிக்மெண்ட் அடிச்சு பக்காவாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் வலைக்குள்ளே எவ்வளோ வலை இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்கும். 200 அடி வலை தான். வலை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், தெரியுதா? பஃபியாக இருக்கும், சாஃப்ட் அண்ட்ஸ். லெட்டு பார்த்தீங்கன்னா இந்த வலை பார்த்தீங்கன்னா அவருக்கு தான். இது வந்து 2 வரலாயத்தில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது வந்து ஈயம் நல்லா ஹெவியாக போட்டிருக்கு. உங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக ஃப்ளோ இருக்கும், தெரியுதுங்களா? இது ஒரு 65லேருந்து 70 அடி வர மாதிரி டார்கெட் பண்ணியிருக்கோம். செம்மையாக இருக்கும், தெரியுதுங்களா? லெட்டு மாட்டாது, சூப்பராக இருக்கும். எந்தளவுக்கு லெட்டு போட்டிருக்கோன்னு மட்டும் பாருங்கள். சைஸ் பாருங்கள், லெட்டோட சைஸ் இது வந்து கெட்டின்னு தான் போட்டிருக்கோம். அவருக்கு பக்கா ரிசல்ட் இருக்குமா, தெரியுதுங்களா? மேலே விளக்கும் போது தான் பண்ணியிருக்கோம். ஃபிங்கர் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஃபிங்கர் போகும். ஓகேங்களா, ஹைட்டு பார்த்தீங்கன்னா நியர்லி இது ஒரு 3.5 அந்த ரேஞ்சு தான், கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஓகேங்களா, ஈயம் போட்டோம்னா இந்த வலை ஈயம் கம்மியாக போட்டோம்னா வலை இவ்வளோ லென்த் வராது, அந்த லென்த் தான் வரும். இந்த வலை கட்டும்போது வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த வலை எப்படி சிக்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பஃபியாக இருக்கும். வலை நல்லா அதிகமாக உள்ளே வச்சுருப்போம் கண்ணிகள். அதனால் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வலை எந்தளவுக்கு உள்ளே இருக்குது அப்படின்ட்டு. வெர்டிகல் வியூ காட்டுறோம் பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும், தெரியுதுங்களா? அப்படியே ஒரு மாதிரி சிக்மெண்ட்டாக தேன் கோடு மாதிரி கட்டியிருக்கும். அது ஏன் அப்படி கட்டுறோம் அப்படின்னா, உங்களுக்கு மீன் அடித்தா வந்து அப்படியே மாட்டிக்கும். எவ்வளோ பெருசு சின்னதுங்கிறதுலாம் கதையெல்லாம் கிடையாது. ஜிலேபி அப்படியே அசால்ட்டாக மாட்டோம். நமக்கு வந்து பக்கா ரிசல்ட் இருக்கும். லைஃப் வைஸ் கவலைப்பட தேவையில்லை. கீழே இந்த லெட் லைனை பாருங்கள், எந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, எந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குங்கிறது நீங்கள் பார்க்கும்போது தெரியும், தெரியுதுங்களா? விட்டிங்கன்னா ஜம்முன்னு போவோங்கள. ஓகேங்களா, ஈயம் பார்த்தீங்கன்னாலும் நல்லா தெளிவாக அடிச்சிருப்போம். இது வந்து கெட்டியும் தள்ளு வலைங்கிறதுனால கெட்டியும் தான் போட்டிருக்கோம். நல்லா உங்களுக்கு ப்ராப்பராக அடித்து கொடுத்துருப்போம். அது வந்து மாற்றுறது அந்த கம்ப்ளைண்ட் வராத மாதிரி நீட்டாக இருக்கும். கீழே வந்து நைலான் கயிறு போட்டிருக்கோம். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த மாதிரி வலை வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்பிளேல நம்பர் இருக்கும், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நீங்களுக்கும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா, இது வந்து 2 ஃபிங்கர் அவர் கேட்டிருந்தது. இது வந்து கல்லுக்கடியில் போட்டு பிடிக்க பெட்டராக